ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா EUR JPY சார்ட்டை வந்து இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லை உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே நான் உங்களுடைய டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு எக்ஸாக்ட் சார்ட்டை நம்ம கம்யூனிட்டியில் ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி சரிங்களா. டேட் வந்து இங்கே இருக்குது சரிங்களா, செக் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்ம டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இது எப்படி இருக்குது அப்படின்றதையும் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துட்டு வரணும் இல்லைங்க. இதோ இங்கே இருக்குது. டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இப்படி இருக்குது. இன்னும் வந்து போயிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம பிரேக் ஈவன் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள். பேசிக்கு ஒரு 1:3 வந்து ஒரு நல்ல டார்கெட்டாக நான் பார்க்குறேன் சரிங்களா. இப்போ வந்து அந்த சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணணும். இது வந்து ஒரு செல்லிங் ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்கு மார்க்கெட்டு. ஒரு செல் சைடு வந்து மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக வந்து நின்றுட்டு இருக்குது சரிங்களா. செல்லில் நிற்கிறப்ப நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் செல் பண்ணுறது தான் சரிங்களா. பை பண்ணக்கூடாது, அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து நமக்கு அவ்வளோ பெரிய கன்ஃபியூஷனான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஓபி சரிங்களா. எக்ஸ்ட்ரீம் ஓபியில் சிஹெச் பார்க்கணுமா, தேவையில்லை. உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு பெரிய விஷயங்கள் பார்க்கணுமா, எதுவுமே தேவையில்லை. நீங்கள் பாட்டுக்கு டேரெக்டாக என்ட்ரி போட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த இடத்துல. ஆனால் இன்னொரு விஷயம் பார்க்கணும், என்னென்னா ஒரு லிக்விடிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் ஜோன் ஆக்டிவேட் ஆகுமா இல்லை உடைக்குமா அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிடும். இங்கே ஒரு லிக்விடிட்டி இருக்குது. என்ன லிக்விடிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டபுள் டாப் லிக்விடிட்டி நமக்கு நீட்டாக வந்து இந்த இடத்துல ஃபார்மிங் இருக்குது. ஸோ டபுள் டாப் லிக்விடிட்டி இருக்கிறப்ப இந்த ஜோன் வந்து வேலிட் ஆகுமான்னு கேட்டால் எஸ், இது வேலிட் ஆகும். ஸோ இப்போ எல்லா விஷயமுமே நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ஃபஸ்ட்டு டேப் பண்ணது மிட்டிகேஷன் ரொம்பவுமே முக்கியம். இந்த இடத்துல மைனர் மிட்டிகேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இங்கே என்ட்ரி கொடுத்துட்டு இங்கேயே ஸ்டாப் லாஸ் போடுறீங்க அப்படின்னா நீட்டாக தூக்கிடுவான். ஏன்னா வந்து எக்ஸ்ட்ரீம் மோபியில் வந்து அவ்வளோ பெரிய லிக்விடிட்டி ப்ரெஷர் இருக்கும். என்றைக்குமே சரி எக்ஸ்ட்ரீம் மோபியில் பார்த்தீங்கன்னா முதல் ஒரு என்ட்ரி கொடுப்பான், உடைப்பான், ஒரு ஃபேக்காக ஒரு இதை வந்து அவன் பண்ணுவான், அப்புறம் மறுபடியும் என்ட்ரி கொடுப்பான், அப்புறம் தூக்கிட்டு கீழே இறங்குவான். இது எப்பவுமே எக்ஸ்ட்ரீம் மோபியில் இது கண்டினியூஷனாக நடக்குது. ஸோ எப்பவுமே எக்ஸ்ட்ரீம் மோபியில் போடுறப்ப எஸ்எலை வந்து எக்ஸ்ட்ரீம் ஓபிக்கு மேலே கொஞ்சம் பஃபர் வச்சு வைக்கிறதே நல்லது சரிங்களா. அந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ப்ரெஷரை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம், உங்களுடைய ப்ரெஷரை. இல்லைன்னா மார்க்கெட் வந்து நம்மளை என்னென்ன பண்ணுமோ எல்லாமே பண்ணி விட்ருவோம் எக்ஸ்ட்ரீம் ஓபியை பொறுத்தளவு சரிங்களா. அது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸ்ட்ரீம் ஓபியில் என்றைக்குமே ஸ்டாப் லாஸ் அதிகமாக வச்சா கூட ஓகே தான். இப்போ வந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து கீழே இறங்குது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு 1:3. ஆனால் மார்க்கெட் நமக்கு கொடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் வந்து கீழே போகும். இங்கே ஒருவேளை இங்கே நீங்கள் வந்து ஒரு என்ட்ரியை வந்து இது பண்ணி இந்த இடத்துல நீங்கள் வெளியே வரீங்க அப்படின்னா மறுபடியும் கூட ஒரு என்ட்ரிக்கு மார்க்கெட் உங்களுக்கு ஒரு வழி விடுது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கில் இது பண்ணி மறுபடியும் மார்க்கெட்டை வந்து எடுக்குது. ஸோ எடுத்தோன்னே டேரெக்டாக வந்து டவுன்ஃபால் தான் சரிங்களா. இந்த மாதிரி மார்க்கெட்டில் நிறைய விஷயங்கள் அடிக்கடி வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து அந்த எல்லா விஷயத்துலையும் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா தாராளமாக எடுத்துகிட்டே போயிருக்கலாம். ஆர்ஆர் வந்து கொஞ்சம் கம்மியாக மெயின்டைன் பண்ணுறதே உங்களுக்கு வந்து சேஃபர் சைடாக இருக்கும் சரிங்களா. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. இந்த ஒரு ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா ஒரு 1:3 தான் சரிங்களா. ஆனால் பிப்ஸ் ரேஷியோ எவ்வளோ இருக்குது அப்படின்றத கொஞ்சம் வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா. ஏன்னா நிறைய பேர் இப்போல்லாம் வந்து பிப்ஸு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ பிப்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 230 பிப்ஸு ரொம்ப மேசிவான பிப்ஸு. ஸோ ஆர்ஆருக்கு பிப்ஸுக்கும் வந்து கணக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிப்ஸ் அதிகமாக இருக்குது, ஆர்ஆர் வந்து கம்மியாக இருக்குது. உங்களுக்கு ஆர்ஆரை வச்சு மட்டும் நம்ம ஒரு ட்ரேடை வந்து டிசைட் பண்ண முடியாது. ஆர்ஆர் அப்படின்றது ஒரு சேஃபர் சைடு, அவ்வளோதான் சரிங்களா. என்னை பொறுத்த அளவு மற்றவங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம் சரிங்க. நான் இதை தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட வந்து ஷோ பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஒரு விஷயம் எப்பவுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த எக்ஸ்ட்ரீம் ஓபி உங்களுக்கு வந்து இல்லாத சேட்டப் பண்ணும். ஸோ எப்பவுமே வந்து கொஞ்சம் உங்களுடைய எஸ்எலை வந்து தள்ளி வைக்கிறது ரொம்பவுமே அதிகம் சரிங்களா. இந்த வீடியோவில் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து சொல்லிடுறேன் ஓகேங்களா. சரிங்க, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுன்றவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.